வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு பக்தனுக்காக புலி வடிவில் வந்த அண்ணாமலையார் அந்த கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போறோங்க. அதை பற்றி முழு விவரமாக நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னால நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது திருவண்ணாமலைக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க, சில பேர் போகாமல் இருந்திருப்பீங்க, சில பேர் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டு இப்போ இருப்பீங்க இல்லையா? அப்பேற்பட்ட திருவண்ணாமலையில் திருவண்ணாமலை அப்படின்னா நம்ம என்ன ஞாபகத்துக்கு வரும்? சித்தர்களும் மற்றும் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலையம்மை, அதான நமக்கு ஞாபகம் வரும். அந்த அப்பேற்பட்ட திருவண்ணாமலையில் ஒரு பக்தருக்காக சிவபெருமான் புலி வடிவில் காட்சி அளித்தாராம். எவ்வளவு அற்புதம் பாருங்க. நம்ம முழு விவரமாக பார்க்கலாம். அதாவது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும். அதாவது திருவண்ணாமலையில் வாழ்ந்த ஈசான்ய ஞான தேசிகர் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான அதிசயமான நிகழ்வு நடந்திருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம ஈசான்ய ஞான தேசிகர் அவருடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 1750 ஆண்டுல இவர் ஞான தேசிகர் பிறந்திருக்கிறாருங்க. இவர் நிறைய சிவஸ்தலங்களுக்கு சென்று பக்தராகவே அவர் மாறிவிட்டார். நிறைய சிவஸ்தலங்களுக்கு சென்றிருக்கிறார். மற்றும் அவருக்கு நிறைய சிவன் மீது பக்தி கொண்டவராக இருந்திருக்கிறார். சிறு வயதிலேயே அவர் எப்பொழுதுமே சிவபெருமானை நினைத்து கொண்டே பக்தியில் மற்றும் சிவஸ்தலங்கள் அனைத்திற்கும் சென்று வழிபாட்டு சென்று வந்திருக்கிறார். அப்படி இருக்கின்ற ஞான தேசிகர், அதாவது ஈசான்ய ஞான தேசிகர் என்ன செய்தாராம்? திருவண்ணாமலையில ஈசான்ய லிங்கம் அருகே தவம் செய்திருக்கிறார். அதனால அவருக்கு ஈசான்ய ஞான தேசிகர் அப்படின்னே அவருக்கு பெயர் வந்தது. அவர் அவ்வளவு சிவபக்தர்னா நம்ம எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க. அதாவது எந்நேரமும் எப்பொழுதும் சிவனை நினைத்து கொண்டு சிவபெருமானுடைய அனைத்து கோவிலுக்கும் சென்று சிவ வழிபாடு மேற்கொண்டவரும். சின்ன வயசுலேருந்தே அப்பேற்பட்ட பக்தி கொண்ட இந்த ஞான தேசிகர், ஈசான்ய ஞான தேசிகர், இவருக்கு ஈசான்ய ஞான தேசிகர் அப்படின்னு பேர் எப்படி வந்ததுன்னா, அவர் திருவண்ணாமலையில ஈசான்ய லிங்கம் பக்கத்துல தவம் புரிந்தாராம். அதனால இவருக்கு ஈசான்ய ஞான தேசிகர் அப்படின்னு பெயர் வந்தது. மேலும் நோயை குணப்படுத்திய சித்தர், அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா, அந்த காலத்தில் கலெக்டர் அவருக்கு கடும் காச நோய் ஏற்பட்டதாங்க. அந்த காச நோய் ஏற்பட்ட போது ஈசான்ய ஞான தேசிகர் என்ன செய்தாராம்? அவருடைய அருளால் அந்த ஆங்கிலேயர் கலெக்டருக்கு உடல் நலம் குணமாயிடுதான். அதாவது காசனாய் போய்விட்டதாம். அதனால அந்த ஆங்கிலேயர் கலெக்டர் என்ன செய்தாராம்? தன்னுடைய சொத்து அனைத்தும் இவருக்கு ஈசான்ய ஞான தேசிகருக்கு தருகிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்காராம். வாக்கு கொடுத்த பிறகு ஈசான்ய ஞான தேசிகர் என்ன செய்தாராம்? எனக்கு அந்த சொத்து எதுவும் தேவையில்லை, நீங்க அந்த சொத்துக்கள் அனைத்தும் திருவண்ணாமலைக்கு நீங்க சமர்ப்பிக்கவும் அப்படின்னு சொன்னாராம். அதன்படி அந்த ஆங்கிலேய கலெக்டர் என்ன செய்தாராம்? தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தும்
திருவண்ணாமலைக்கு வந்து ஒப்படைத்து விட்டாராம். கோயில் திருப்பணிக்காக கலெக்டர் வந்து தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் வந்து ஒப்படைத்து விட்டாராம் திருவண்ணாமலை கோவிலுக்கே. மேலும் இந்த ஈசான்ய ஞான தேசிகருக்கு வந்து பாராட்டுகள், புகழ் இதெல்லாம் வந்து அவர் வந்து விரும்பவில்லை. அப்போ என்ன செய்தாராம், ஒரு குகை, அதாவது திருவண்ணாமலையிலேயே குகை அடிவாரத்தில் வந்து அவர் அமர்ந்து தவம் செய்தாராம். தவம்னா தெரியும் இல்லையா, அதாவது எந்த உலகத்தில் இருக்கும் எந்த ஒளியும் எந்த இடையூறும் வராத வண்ணம் ஆழ்ந்த தவத்தில் ஈடுபட்டாராம் திருவண்ணாமலையில். அப்போ என்ன ஆச்சா, சிவபெருமான் வந்து அண்ணாமலை அப்பரும் மற்றும் உண்ணாமலை அம்மனும் சேர்ந்து இருவரும் வந்து புலி வடிவத்தில் அங்க குகைக்குள் எந்த இடையூறும் வரக்கூடாது, அதாவது ஞான தேசிகருடைய தவத்திற்கு எந்த விதமான இடையூறு தடை வரக்கூடாது அப்படின்னு புலி வடிவத்தில் வந்து காவலாக அங்கு நின்றாராம். அதனால அந்த இடத்துல வந்து புலி வடிவத்தில் சிவபெருமானே வந்து அங்கு காவல் இருந்ததாக ஒரு வரலாறு கூறுகிறது. மேலும் வந்து பக்தர்கள் நிறைய பேர் வந்து அவரை தரிசிக்க வருவார்கள் இல்லையா. ஞான தேசிகரை வந்து தரிசிக்க வரும் பொழுது அந்த நேரத்துல மட்டும் புலி வந்து வழிவிட்டதாக ஸ்தல வரலாறு கூறுகிறது. அதாவது ஞான தேசிகரை தரிசிக்க வந்த பக்தர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் புலி என்ன செய்ததாம், வந்து வழிவிட்டதாம். அந்த வழிவிட்டதாக ஸ்தல வரலாறு கூறுகிறது. எவ்வளவு அற்புதம் பாருங்க. அதாவது இறைவனே வந்து பக்தரின் நம்பிக்கைக்கும் மற்றும் பக்தனின் பக்திக்கும் ஏற்றவாறு அவர் புலி வடிவில் வந்து அருள் புரிகிறார். இதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு அதிசயத்தக்க ஒரு நிகழ்வுனே சொல்லலாங்க. அவ்வளவு ஆழ்ந்த பக்தியும் தவமும் கொண்ட இந்த ஈசான்ய ஞான தேசிகருக்கு வந்து அவருடைய தவம் வந்து கலையக்கூடாது, எந்த இடையூறும் வரக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் சிவபெருமானே இறைவனே வந்து உண்ணாமலை அம்மனும் சேர்ந்து புலி வடிவத்தில் வந்து காவல் புரிந்ததாக ஸ்தல வரலாறு கூறுகிறது. எவ்வளவு அற்புதம்! அப்பனா எவ்வளோ பக்தி இருந்திருக்கணும் அவருக்கு. அதாவது அவர் தியானத்தில் இருந்திருக்கிறார், தவத்தில் இருக்கிறார். அந்த தவம் வந்து கலையக்கூடாது. அந்த தவம் கலையாம இருப்பதற்காக சிவபெருமானே புலி வடிவத்தில் வந்து காவல் புரிந்திருக்கிறார். அது மட்டும் இல்லையே, பக்தர்கள் வந்து ஞான தேசிகரை வந்து தரிசிக்க வரும்பொழுது பக்தர்களுக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது. அந்த எண்ணத்தில் புலிகள் வந்து நகர்ந்து வழிவிட்டதாக சரித்திரம் கூறுகிறது. எவ்வளவோ காலத்துக்கு முன்னால இது வந்து அற்புதமான அதிசயமான நிகழ்வு நடந்திருக்கிறது பாருங்க திருவண்ணாமலையில. அதனாலதான் திருவண்ணாமலை அப்படின்னாலே நமக்கு வந்து கிரிவலம் மற்றும் வந்து சித்தர்கள், அப்புறம் வந்து அண்ணாமலையார் மற்றும் வந்து உண்ணாமலை அம்மன் அப்படின்னு நம்ம ஞாபகத்துக்கு வரும் இல்லையா. அவ்வளோ சித்தர்கள் வாழ்ந்த இடம் அந்த திருவண்ணாமலை ஸ்தலத்துல மிதிச்சாலே போறோம் முக்தி கிடைக்கும். மற்றும் வந்து நம்ம திருவண்ணாமலை ஸ்தலம் வந்து அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்தலம்ங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் ஒரு முறையாவது வாழ்நாள்ல போய் பாருங்க. சில பேர் வந்து பௌர்ணமி வந்து கிரிவலம் வராங்க. ஒவ்வொரு மாதம் கிரிவலம் வந்து போறார்கள். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்தலம் அந்த திருவண்ணாமலை. நம்முடைய கால்கள் வந்து அந்த ஸ்தலத்துல முதிப்பதே வந்து நமக்கு பெரும் பாக்கியமாகும், பெரும் புண்ணியமே. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இடம், அவ்வளவு சித்தர்கள் இருந்த இடம் இல்லையா. பகவானுடைய அருள் அங்கு கடாட்சம் அங்கு வந்து நம்ம போனாலே நமக்கு கிடைக்குங்க.
மேலும் பக்தன் மீது இறைவன் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தும் நிகழ்வாக இந்த நிகழ்வு திகழ்கிறது. அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் பகவான் இல்லையா? அதனால் எவ்வளவு ஆழ்ந்த பக்தியும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும் ஞான தேசிகருக்கு. அதனால் புலி வடிவிலே சிவபெருமானே வந்து காவல் இருக்கிறார் பாருங்க. மேலும் 1829 ஆண்டு ஈசான்ய ஞான தேசிகர் முக்தி அடைந்தார். அந்த இடத்திலேயே அவர் தவம் செய்த அந்த இடத்திலேயே அவருக்கு மகா சமாதி அமைக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்திலேயே பக்தர்கள் கிரிவலம் வரும்போது ஈசான்ய லிங்கம் இருக்கும். அதன் பக்கத்திலேயே அவருடைய ஜீவ சமாதி இன்றும் நாம் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு கிரிவல ஸ்தல தரிசனம் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த ஈசான்ய லிங்கத்தை தரிசனம் செய்யும்போது அவருடைய அருள் நமக்கு கிடைக்கிறது. அதனால தான் அவ்வளவு லிங்கம் இருக்கு பாருங்க. ஈசான்ய லிங்கம், நிறைய லிங்கம், வாயு லிங்கம், அக்னி லிங்கம், அவ்வளவு லிங்கங்கள் இருக்கிறது இல்லையா? அங்கெல்லாம் சித்தர்கள் நடமாட்டம் இருக்கிறது. அதனால நம்ம இவருடைய அருளை நம்ம பெறலாம். இந்த சித்தருடைய அருளை நாம திருவண்ணாமலையில் பெறலாம். அதாவது இதுலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பக்தன் மீது இறைவனுக்கு கொண்ட கருணை இறைவனுக்கு பக்தன் மீது அவ்வளவு கருணை இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் இது மட்டும் இல்லைங்க, உண்மையான பக்திக்கு கிடைக்கும் தெய்வீக அருளும் நமக்கு கிடைக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம்ங்க. இதன் மூலம் ஈசான்ய தேசிகரின் மூலம் நாம் உண்மையான பக்திக்கு கிடைக்கும் அருளும் மற்றும் இறைவனின் கருணையும் எப்படி கிடைக்கிறது என்பதை நம்ம இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதிசயம், ஒரு அற்புதம், ஒரு அதிசயமான நிகழ்வு ஞான தேசிகருக்கு கிடைத்திருக்கிறது. அதனால அவருக்கு ஈசான்ய ஞான தேசிகர் அப்படின்னு பேரு. நீங்க எல்லாரும் ஈசான்ய லிங்கம் பக்கத்துல கிரிவலம் போகும்போது கண்டிப்பாக நம்ம இவருடைய அருளை பெறலாம். என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அவர்கள் பலன் பெறும்போது நமக்கு தானாகவே பலன் சேரும் இல்லையா? மற்றும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளுங்க. நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வருங்க. அதனால நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.